ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு கோவக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, கோவக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சுருங்கி வெந்து வரும், அதனால் உப்பு கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் கொஞ்சம் தீஞ்சு வராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு ஜீரகம் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது தோல் கொஞ்சம் கடிசாக இருக்கும் சாப்பிடும்போது, அதனால் நான் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விட்டுறணும். மூடி போட்டு கூட நீங்கள் அப்பப்போ வேக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் வறுவல் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோவக்காய் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.